வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாத ஒரு நபர்களாக இருப்பீங்க. மற்றவங்களை விட எப்பொழுதுமே நீங்கள் வித்தியாசமான ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே முயற்சி செய்வீர்கள். இது நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்றாலும் அது உங்களுடனே பிறந்த ஒன்றாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா உணர்ச்சிகளை வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்க உள்ளுக்குள்ள ஆழமாக உணரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. யார் உங்களிடம் அன்பு காட்டினாலும் உடனே நீங்கள் திருப்பி அன்பு காட்ட மாட்டீங்க. அவங்கள சோதிச்சு பார்ப்பீங்க. சோதிச்ச பிறகுதான் அவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுவீர்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். அதனால தான் வேதனையை உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் சிரமமாக மாறிய ஒரு விஷயமாக இருக்கும். யாரிடமும் மனதை முழுமையாக திறந்து பேச முடியாத ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்களும் பேச விரும்ப மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களை பற்றி தெரியணும் அப்படின்னா உங்களுடன் அதிக நம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடன் எவ்வளவு நேரங்கள் இருந்தாலும் அவர்களிடம் நீங்கள் எதையுமே கூற மாட்டீர்கள். கூறாம நீங்கள் செய்கின்றது ஒன்றாக இருக்கும். ஆனால் அவர்களிடம் நீங்கள் கூறுவது ஒன்றாக இருக்கும். இதைத்தான் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு கொண்டே இருப்பீங்க. யாருடைய மனதையும் முழுமையாக திறந்த பேச முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள சில காயங்களும் சில எண்ணங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஏன் தெரியுமா? நான் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கும். இதனால் யாரிடமும் எதை பற்றியும் கூறாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே இருப்பீங்க. நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுக்கு மிகவும் ஆழமானவையாக இருக்கும். அதனால நீங்கள் யாரையும் எளிதில் இனிமேல் நம்பக்கூடாது. நம்பணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை துணையை மட்டும் நம்ம நம்பிட்டு போவோம். மற்ற நண்பர்கள் உறவினர்கள் என்று யாரையும் நம்ம நம்ப வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு நீங்க வந்திருப்பீங்க. அவ்வளவு துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால மட்டும்தான் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வந்திருக்கும். நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் மறக்க முடியாத அளவுக்கு மிகவும் ஆழமான ஒரு விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். நீங்க ஒருவரை நம்புனீங்க அப்படின்னா முழுமையா நம்புங்க. ஒருவரை முழுமையா நம்பாம இருந்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும். அதனால் அந்த ஒரு நம்பிக்கை உடைந்ததால் அது உங்களை உள்ளுக்குள் உடைத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களை மாறி மாறி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கி கொண்டே இருக்கும். நண்பர்கள் துரோகம் செய்த அனுபவங்கள் உங்களுக்கு யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்ற ஒரு கடினமான ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். அதைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் செய்து கொண்டிருப்பீங்க. யார் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலும் உடனே நீங்கள் வைக்க மாட்டீங்க. ஒரு முறைக்கு பல முறை அவங்கள நீங்க சோதித்து பார்த்து விட்டு தான் அதற்கப்புறம் தான் உங்களுடைய நம்பிக்கையை அவங்க மீது நீங்க வைப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் உங்களுடைய நண்பர்களால் ஏற்பட்டிருக்கும். நல்ல நிலைமைக்கு போக வேண்டிய உங்களை அவங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் அவங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை சிக்கலில் விட்டுட்டு அவங்க பாதியில் போயிருப்பாங்க. இதனால நீங்கள் நண்பர்கள் என்று இனிமேல் எனக்கு யாருமே கிடையாது. இருந்தார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் என் கூட இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். இனிமேல் புதிய நண்பர்கள் என்று யாரும் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில பாடங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக புகுத்தியிருப்பாங்க உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ற சில துரோகிகள். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத சில தருணங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் பின்னர் வருத்தமாக மாறியிருக்கும். நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு திடீர்னு ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். அதை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தத்திற்கு உள்ளாகி கொண்டே இருப்பீங்க. சந்தேகம் அதிகரித்து கொண்டே இருக்கும். சந்தேகம் அதிகரிப்பதால் சில சமயங்களில் தேவையில்லாத வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். யாரையுமே உடனே நம்ப மாட்டீங்க. அவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் அவர்கள் மீதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கும். ஏதாவது ஒரு சிறிய தவறுகள் செய்தால் கூட அவங்கள நீங்க நம்ப மாட்டீங்க. நம்பாம அவங்கள சோதித்து கொண்டே இருப்பீங்க. இது உங்களுடைய இயல்பு. இந்த ஒரு இயல்பினால் மற்றவங்க உங்களை தவறாக பார்ப்பாங்க. என்னடா நம்ம இவங்க கூட இவ்வளவு பழகுனாலும் அவன் ஏன் நம்மள சந்தேகப்படுறான் அப்படிங்கிற ஒரு பார்வை உங்கள் மீது நிச்சயமாக படப்படும். ஆனால் நீங்க அதை பற்றி எதையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க சந்தேகப்படுவது மற்றவங்களை காயப்படுத்துவது போல இருக்கும். அதே நேரத்தில் உங்களையும் குற்ற உணர்வில் ஆழ்த்தியும் விடும். நீங்க சந்தேகித்தது தவறாகி விட்டது அப்படின்னா உங்களுக்கும் அது தேவையில்லாத மன வருத்தத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய உறவுகள்ல நம்பிக்கைக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு முறை காயப்பட்ட பிறகு மீண்டும் அதே அளவு திறந்து இருக்க முடியாமல் உங்களுக்கு போய் கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்கள் ஏமாந்து விட்டாலோ ஏதாவது ஒரு விஷயத்துல மனவேதனையோ இல்லைன்னா காயங்களோ எதுவாவது ஒன்று ஏற்பட்டு விட்டது அப்படின்னா அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாது. அதையே உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் வேறு யாராவது வந்தாலும் அவர்களும் இதனை செய்து விடுவார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் திருப்பி திருப்பி ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னும் சில தருணங்களில் பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று தெரியாமல் நீங்கள் இன்னமும் முழித்து கொண்டே இருப்பீங்க. இது உங்களுடைய உள்ளுக்குள் எவ்வளவு வலி இருந்தது என்பதை நிச்சயமாக காட்டிக் கொண்டே இருக்கும். பிறரை நம்புவதில் உங்களுக்கு சிரமமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.
ஏன் தெரியுமா? கடந்த அனுபவங்கள் உங்களை எச்சரிக்கையாக மாற்றிக்கொண்டே இருக்கும். இதனால என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை உங்களுடைய தனிமையில உங்களை தள்ளியிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகள் வெளிப்படும். அதை உங்களால வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்த முடியாம உள்ளுக்குள்ளேயே வைத்து ஒரு தனிமையில உங்களை தள்ளியிருக்கும். மனதில் அடக்கி வைத்த வேதனைகள் கூட, பேச முடியாத காயங்கள், மறக்க முடியாத நினைவுகள், நம்பிக்கை உடைந்த தருணங்கள், இவை அனைத்தும் உங்களுடைய உள்ளுக்குள் சுமையாக இருந்து கொண்டே இருக்கும். இதனை உங்களால் அடக்கியும் வைக்க முடியாமல், வெளியும் சொல்லவும் முடியாமல் நீங்க தவித்து கொண்டு இருப்பீங்க. நெருங்கிய உறவே உங்களை உடைத்த அனுபவம் மிகவும் ஒரு அழகான ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமல் நீங்கள் இதுவரை முழித்து கொண்டே இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு போராட்டத்திற்கான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாக தொடங்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் நீங்கள் அனுபவித்த எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்கள் வலுவான மனதுடன் வாழ கற்றுக்கொள்வீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியானது உங்களுக்குள்ள பிறந்துவிடும். இதனால நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்வீங்க. நான் யார் என்ற ஒரு உண்மையை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வீர்கள். உங்களை பற்றி உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்கள் மீது உங்களுக்கு இல்லாத ஒரு மரியாதை, உங்கள் மீது உங்களுக்கு இல்லாத ஒரு பாசம் இனிமேல் உங்கள் மீது நீங்க வைப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத புரிந்து நீங்க நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு புரிதல்கள் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை இனிமேல் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. பழைய தவறான பழக்கங்களை நீங்கள் தானாகவே விட்டு விடுவீங்க. தவறான பழக்கம் உங்களுடனே இருந்திருக்கும். ஆனால் அந்த தவறான பழக்கங்கள் இனிமேல் இது நம்ம கூட இருந்தது அப்படின்னா இது நம்ம வாழ்க்கையவே தொலைத்து விடும் என்பதை உணர்ந்து அந்த ஒரு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிப்பீங்க. உடனே அந்த ஒரு பழக்கத்தை விட முடியாது. அதனால சிறிதா அந்த பழக்கத்தை குறைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா சென்று விடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான பாதையானது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் என்ன செய்வது என்று தெரியாம முழித்து கொண்டிருந்த நீங்கள் இனிமேல் சரியான பாதையை உங்களுக்கு கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாதையை நோக்கி உங்களை செல்ல வைக்கும். நீங்க இதுவரைக்கும் யோசிக்காத ஒரு திறமை உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். உங்களை மதிக்காதவர்கள் தானாகவே விலகி விடுவாங்க. தானாகவே விலகி அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு இடத்தை நிச்சயமாக தேர்வு செய்வார்கள். இனிமேல் யாரையும் கவர வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. அப்படி கவராமல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். முன்னால் நீங்க பயந்த விஷயங்கள் இப்போது உங்களுக்கு எளிதாக மாறிவிடும். நீங்கள் மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. நான் போதுமானவன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். தனியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு பாதை அல்லது தொழில், உறவு அல்லது ஆன்மீகம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டதாக நிச்சயமாக இருக்கும். இந்த மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான். அவர் உங்களுக்கு புதிய தைரியம், துணிவு மற்றும் செயல்படக்கூடிய சக்தியை நிச்சயமாக கொடுத்திருக்கிறார். இதனால் அவர் உங்களை பயமின்றி முன்னேற வைப்பார். உங்களுக்கும் பயம் என்பது இருக்கக்கூடாது. எந்த விதமான செயல்கள், வேலைகள் எது செய்தாலும் தைரியத்துடன் செய்யுங்கள். அதில் நிச்சயமாக வெற்றியானது உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக உருவாகக்கூடிய விஷயங்கள், புதிய முயற்சி, புதிய தொழிலுக்கான வாய்ப்பு, புதிய உறவு அல்லது ஒரு ஆன்மீக பாதை, இவை அனைத்தும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய அதிபதிக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம், செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் பகவான் வழிபாடு நீங்கள் செய்து வழிபடுங்கள். சிவப்பு பூ அல்லது செம்மண் தீபத்தை ஏற்றி ஓம் அங்காரகாய நம என்று ஜெபித்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தவும் மன உறுதியை அதிகரிக்கவும் நிச்சயமாக உதவும். ஓம் அங்காரகாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த அனைத்து வழிகளும் வீணாகவில்லை. அவை உங்களை